ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்கி கிச்சன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, வீட்டுக்கு புதுசாக உட்டன் சோஃபா ஒன்று பண்ணியிருக்கோங்க. இது ஊர்லேருந்து கொண்டு வந்த மரத்துலேருந்து செஞ்சது. சூப்பராக செஞ்சு கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. செம்ம கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஒரு 3 சீட்டரும் ஒரு திவான் மாதிரி ஒரு செட்டும் பண்ணியிருக்கோம். எல் டைப்பில் செஞ்சுருக்கோம். எங்கள் ஹாலுக்கும் இது நல்லா ஆப்டாக சூப்பராக செட் ஆகிடுச்சு. இல்லை உட்கார்றதுக்கும் நல்லா கம்ஃபர்டபுளாக சூப்பராக இருந்ததுங்க. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த டீப்பாய் வந்து டீப்பாய் ஸ்டடி டேபிள் மாதிரி, அது இன்னொரு நாள் அது வீடியோவில் காட்டுறேன். அதுவும் நல்லாயிருக்குங்க. உள்ள ஸ்டோரேஜ் வச்சு. இது வந்து ஒரு சின்ன ஸ்டூல் மாதிரி. நம்ம யாராவது எக்ஸ்ட்ரா ஆள் வந்துட்டாங்கன்னா இதில் உட்கார வச்சுக்கலாம். இதில் குஷன் போட்டிருக்காங்க. இதுவும் சூப்பராக இருந்தது. இந்த மாடல் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த சோஃபா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி நாங்கள் போட்டிருந்த பழைய சோஃபாவும் நான் ஆட் பண்ணுறேன். ரெண்டில் எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். இது கீழே அந்த கார்விங் டிசைன்லாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. இந்த சோஃபா உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பழைய சோஃபா பிடிச்சிருக்கா, புது சோஃபா பிடிச்சிருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த குஷன் பின்னாடி வந்து ஃபோல்டபுள் டைப்பில் வச்சதுனால இதில் உட்கார்றதுக்கு நல்லாயிருக்கு, கம்ஃபர்டபுளாக இருக்குது. நமக்கு எவ்வளோ நேரம்னாலும் உட்கார முடியுது, பேக் பெயின் வராமல். இல்லைனா நார்மலாக சிங்கிளில் தான் போடுவாங்க. இது மாதிரி ஃபோல்ட் பண்ணி போட்டதுனால நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கும் ஒரு லுக்காக இருக்குது. இது நம்ம டபுள் கலர் வேணும்னா கூட செஞ்சுக்கலாம். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.